வணக்கம் சார். வணக்கம் சைமன். டிவிகேவோட மாநாடு, இரண்டாவது மாநாடு பெரிய அளவில் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார் 25லேருந்து 21க்கு மாற்றிருக்காங்க? அதாவது வந்து உங்களுக்கு பொதுவாக சைமன், ஒரு மாநாடு அப்படின்ற பொழுது ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய மாநாடு நடத்தி அந்த மாநாடுக்கு அடுத்த மாநாடு வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு தான் நடத்துவாங்க. ஏற்கனவே 10 மாசத்துல 2வது மாநாடு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னைக்கு வந்து தமிழகத்தில் ஒரு 3வது இடத்திற்கு வந்திருக்கிற கட்சி இப்போ டிவிகே. அதில் மாற்று கருத்து கிடையாது. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே. இப்போ 25ஆம் தேதி மாநாடு. அந்த மாநாட்டுக்கு வந்து காவல்துறை சொன்ன ஒரு விஷயம், அதில் எந்த அரசியல் குறுக்கீடு எனக்கு இருக்கிறதா தெரியல வந்து. ஏன்னா 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே அந்த விநாயகர் சிலையெல்லாம் அங்கங்கே வச்சிருவாங்க. ஒரு விநாயகர் சிலைக்கு ஒரு போலீஸ் அப்படின்ற பாதுகாப்பு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். தென் மாவட்டங்களையும் அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அது விநாயகர் சதுர்த்தி அந்த ஊர்வலத்துக்கு அந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டு போகும்போது அதுக்கு பெரிய போலீஸ் பந்தோபஸ்தான் வேணும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு 26ஆம் தேதி பிரதமர் மோடி வரத்தா ஒரு தகவல் இருக்குது. மறுபடியும் 2வது முறையாக தமிழகம் வரப்போகிறது அப்படின்னு. அதுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. இப்போ இந்த மாநாடே பார்த்தீங்கன்னா இந்த வெறும் மாநாடு கிடையாது. நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். இது ஒரு கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். நீங்கள் மாநாட்டுக்கு வராங்களா, விஜய் பார்க்க வராங்களா, அதை தாண்டி மதுரையில் நீங்கள் எது பண்ணாலும் அது வந்து ஒரு திருவிழா தான். அதுவும் விஜய் பண்றாரு வந்து ஒரு உச்ச நட்சத்திரம், ஒரு பெரிய மாசுள்ள ஒரு நட்சத்திரம், இன்னைக்கு லைம் லைட்ல இருக்கக்கூடியவர். அவர் நம்ம தென் மாவட்டத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு பொழுது வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, காவல்துறை ஒன்று முன்ன போயிடுங்க, இல்லது அதுக்கப்புறம் பின்னாடி போயிடுங்க, விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் உங்க விருப்பம் தான் அப்படின்னு. ஓகே, அவங்க ஒரு டேட் சொன்னாங்க 21ஆம் தேதி வச்சுங்கன்னு. ஓகேன்னு வருது. இதுக்கு இடையில சோசியல் மீடியாவில் பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இந்த 25ஆம் தேதி விஜயகாந்த் பிறந்த நாளிற்கு மாநாடு நடத்துவது, விஜய் நடத்துவது பிரேமலதா விஜயகாந்திற்கு பிடிக்கவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது எந்த அளவுக்குன்னு கிடையாது, சோசியல் மீடியாவில் பேசுற விஷயங்கள் தான். இதுல ஒரு லாஜிக்கும் கூட இருக்குன்னு கூட. அந்த மாநாடு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முதல்வர் ஸ்டாலின் அவங்க சந்திச்சாங்கன்னு ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அல்ல, அவங்க வந்து ஓப்பனா உடல்நலத்துக்காக விசாரிக்க போயிருந்தோம். ஏறக்குறைய இன்னைக்கு கூட ஒரு பிரஸ் மீட்ல கூட்டணி பற்றியே நாங்கள் பேசுவோம்னு சொல்லியாச்சு. நீங்க ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், சீமான், இவங்க மருத்துவர் ராமதாஸ் எல்லாம் அங்க திமுக பக்கம் போயிட்டாங்க, ஏறக்குறைய போயிட்டாங்க. இப்போ விஜய் யார் கூட கூட்டணி வைப்பார்னு ஒரு கேள்வியா இருக்கு. அது மாறும். அது இன்னும் 8 மாசம் இருக்கு இல்லைங்களா? இப்படி இருக்கும்போது அது என்னன்னா, விஜயகாந்த் பிறந்த நாளுக்கு இவர் மாநாடு வைத்து விஜயகாந்தோடைய ஓட்டுக்கள் எல்லாம் விஜய்க்கு போயிட போகுது அப்படின்னு அவங்க தடுத்து நிறுத்தியதாக அந்த மாநாட்டு தேதியை மாற்ற சொன்னதாக ஒரு தகவல் போயிருக்கு. அது கிடையாது, போலீஸ் சொன்ன ஒரு விஷயம் தான். அது விஜய்க்கும் தெரியும். இதெல்லாம் மீறி நீங்க எப்போ மாநாடு வச்சாலும் சரி, நாங்க கலக்கி விட்டுறோங்க. அதுதான் வந்து நீங்க இது கூட என்ன சொல்லியிருந்தாங்க, இல்லைங்க இப்பதான் மாநாடு நடந்திருக்குது, வந்தாங்க தொண்டர்கள் விக்கிரவாண்டி வீச்சாலைக்கு, திரும்பவும் ஒரு 10 மாசத்துல வச்சோம்னா அது நீர்த்து போயிடும் போல. ஒரு முதல் மாநாட்டுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் ஒரு ஊர்ல இருந்து கிளம்புறோன்னா, அண்ணா ஒரு 10 பேர் போயிட்டு வாங்க, நான் வரலண்ணே அப்படின்னு சொல்லி நிச்சயமா கிடையாது. நீங்க அதை பிளான் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இங்க வந்து ஒரு 85 ஏக்கர்ல பண்ணதை அங்க 506 ஏக்கர்ல பண்றாங்க அப்படின்பொழுது அவங்களுடைய டார்கெட் ஒரு 40 லட்சம் பேர் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக இருக்கு. அந்த மாநாடு 2026 எலெக்ஷனுக்கு பெருமளவில் கை கொடுக்கும். அந்த மாநாட்டில் விஜய் ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்தால் இன்னும் ஒரு பெரிய இதுவாக அது கொடுப்பாரா அப்படின்றதுதான் மில்லினியம் கேள்வி. விஜயகாந்த் அவர்களை வந்து இவங்க அவருடைய பர்த்டேல மாநாடு வச்சா நமக்கு தேமுதிகவோட சப்போர்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு இவங்க ரொம்ப யோசிக்கிறாங்களோ? இல்ல, தேமுதிகவோட சப்போர்ட்டுக்காக இவங்க மாநாடு வைக்கல. இல்ல, விஜயகாந்த் சாரை வந்து ஹைலைட் பண்ணி டிவிகே வந்து அவங்களோட வாக்காளர்களை வந்து இவங்க பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களோ? இல்ல, அப்படி அவங்க எங்கேயுமே சொல்லல. வந்து நீங்க வைக்கிறதுக்கான காரணமா அவங்க சொல்லல. 25 வந்து சொல்லல. நாமளே பேசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, விஜயோடைய வளர்ச்சிக்கு, ஆரம்பகால சினிமா வளர்ச்சிக்கு விஜயகாந்த் ஒரு முக்கியத்துவமா இருந்தார். அதை நம்ம பல இடங்கள்ல பல பேர் பேசிட்டாங்க. ஒரு செந்தூர பாண்டியன் ஒரு படத்துல வந்து அவர் கை கொடுத்து அப்படி என் தம்பி இவன் நிக்கிறான் அப்படின்னு சொன்னது, அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நன்றி கடன்லாம் விஜய் கிட்ட இருக்குது. அதை ஒரு ஹானர் பண்ற மாதிரியோட விஷயங்கள்லாம் என்ன, இவங்க திருமண நாள் அன்னைக்கு தான் வந்து. ஏன்னா தொடர்ச்சியா விஜய் மீது இருக்கிற விமர்சனம் என்னன்னா, இவரு மனைவியை கவனிக்கிறதுல, மனைவி 2 பேரும் பிரச்சனை இருந்து குழந்தைங்க கூட இதுவா இல்ல. எங்க நாளைக்கு ஒரு ஃபேமிலியோட நின்று ஒரு குரூப் போட்டோ எடுத்தா என்ன ஆயிடும் வந்து. ஆனா அந்த மாதிரி எதுவுமே ரிலீஸ் ஆகல. இல்ல, அது ஏன் செய்யணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு நொடியில செஞ்சுட்டு போகலாம். அப்படி ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது. நில்லுங்க ஒரு போட்டோ வந்து இது பண்ணிட்டு போகலாம். ஒருவேளை அந்த மாநாட்டுல ஃபேமிலியோட அவர் வந்து வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்குது. மேபி நடக்கலாம். வந்து தொடர்ச்சியா இந்த விமர்சனம் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தலைவன் அப்படின்னா அவன் வந்து
என்ன வேணாலும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு தலைவனான பிறகு, ஒரு தலைவனா நின்ன பிறகு தனிமனித ஒழுக்கம் அவனுக்கு ரொம்ப முக்கியம். வந்து மத்தவங்க விரும்புவாங்க, மக்கள் விரும்புவாங்க, எப்பவுமே உண்டு. ஒரு குடும்பத்தோட நீங்க இருக்கிற ஒரு ஸ்டில் ஒரு போட்டோ வரும்பொழுதுதான் அவன் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபேமிலியோட இருக்காரு அந்த தலைவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த மாநாட்டில் தன் குடும்பத்தோட அந்த மாநாட்டு மேடையில் ஏறினாலும் ஏறலாம். அது ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சார். நம்ம வந்து ரொம்ப நாளா இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் இதே கேள்வியை வந்து நான் திரும்ப கேட்குறேன். எப்பயுமே ஒரு ஈவெண்ட் நடந்தால் மட்டும்தான் தலைவர் வந்து வெளியே வராரு. இப்போ வரைக்கும் அவர் வந்து வெளியே வரல. இப்போ இந்த 21ஆம் தேதி நடக்க போகிற ஒரு மாநாட்டுக்கு மட்டும்தான் அவர் வந்து வெளியே வந்து பேச போகிறாரு. இந்த போக்கு எப்போ மாறும்? நல்ல கேள்வி இது. வந்து எனக்கே நம்ம கூட விஜய் சார்பாக பேசுகிறோமோ அல்லது எதிர்ப்பாக பேசுகிறோமே தாண்டி ஒரு பத்திரிகையாளராக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையாக விஜய் வந்து ஒரு மாசம் ஏற்படுத்திட்டாரு. ஒரு வலைதளத்தில் கட்சி ஆரம்பிச்சு அது விமர்சனங்கள் உண்டாச்சு. உங்கள் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. ஒரு மாநாட்டில் அசத்திட்டாரு. பரந்தூருக்கு போனார், ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. எங்கே போனாலும் அது நேஷனல் லெவலில் செய்தியாக மாறுது. அதே வேளையில் எலெக்ஷன் ரொம்ப தூரத்தில் உள்ள 8 மாசம் தான் இருக்குது. நம்ம 1.5 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம் சார். அதுவே கம்மியாகி 8 மாசத்துக்கு 1.5 வருஷமா இருந்தது. இது 8 மாசம் ஆயிடுச்சு. வந்து நீங்க பொதுவாக அது 8 மாசம்ல என்ன கூட ஒருத்தர் கேட்டார், வந்து என்னங்க வந்து 8 மாசத்துல ஒரு சிஎம் நாற்காலியில் உட்காந்துட முடியுமா அப்படின்னு கேட்டு. 8 மாசத்துக்குள்ள அரசியல் பண்ணிட்டு முடியுமா, சிஎம் நாற்காலியில் உட்காந்துட முடியுமான்னு நிச்சயமா எனக்கு ஏன் தனிப்பட்ட அபிப்பிராயம் அது வாய்ப்பு இல்லதான். வந்து மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட 8 வருஷம் வந்து அந்த சிஎம் நாற்காலியில் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினராகி, அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளராகி, அதன் பிறகு வந்து சட்டமன்ற உறுப்பினராகி, அப்பதுக்கப்புறம் தான் ஒரு அசைக்க முடியாத ஒரு இது. முதல்வர் ஸ்டாலின் எடுத்துங்க, அவர் கலைஞர் கருணாநிதியோட மகனாக இருந்தாலும் 50 வருஷமா அவர் வந்து அந்த சிஎம் நாற்காலி பக்கமே உட்கார விடல. அது இவ்வளவு காலம் நீங்க 8 மாசத்துக்குள்ள ஒரு அரசியல் பண்ணி இங்க வந்துட முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது. 8 மாசத்துக்குள்ள ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி களத்துல இறங்கி ஆகணும், ஒரு ஸ்பீச் கொடுத்தாகணும், எல்லா போராட்டத்துக்கும் போகணும். மக்கள் போராட்டத்துக்கு முக்கியமாக விஜய் நேரடியாக களத்தில் இறங்க வேண்டும். அப்பதான் அவனுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வரும். இன்னும் நீங்க நடைபயணத்தையே ஆரம்பிக்கல அப்படின்போது அது பெரிய வருத்தம் தான். வந்து ஏன்னா நம்ம மார்ச்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க கட்சிக்குள்ளேயே நான் சில பேர் ரொம்ப சொல்லி இது பண்ணாங்க. கட்சிக்குள்ளேயே அந்த வருத்தம் இருக்குது. வருத்தம் கண்டிப்பா இருக்குது. அது விஜய் என்ன ஐடியாவில் இருக்காரு. ஒரு சமயம் ஆதவ அர்ஜுனா ஆனந்தோடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாரா, இல்ல அந்த நான் எடுத்து தாங்க முடிவுன்றாரா, இல்ல வெளியே வர்றதுக்கு அவர் வந்து பயப்படுகிறாரா, இல்ல வந்து ஒரு சாப்பிட்டான ஒரு அரசியல் பண்ணிட்டு போயிடுவோம், யாரையும் எதிர்க்க வேணாம். இப்ப ஒண்ணு இல்லைங்க, இந்த மாநாடு 25ஆம் தேதி உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு ஒண்ணு மற்ற அரசியல் கட்சி தலைவராக இருந்திருந்தாங்கன்னா நேற்று பிரஸை கூப்பிட்டு ஆச்சா போச்சா குய்யோ முறைன்னு கத்தி என்ன ஆச்சு தெரியுமானுவாங்க. சரி கொடுக்கலையா பரவாயில்லைங்க 20 அது ஒரு சாப்பிட்ட அது ஒரு மாதிரி பாலிஷான அரசியல். ஆனால் இது இங்க தமிழகத்தில் எடுபடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. இங்க ஃபோர்ஸ் தானே முக்கியம் சார். இது அவங்க 25ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே போலீஸ்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும்ல சார். வாங்காம இவங்க ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த டேட்ல போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றதே ஒரு முரண்பாடா தானே சார். ஒரு பெரிய கட்சினா ஃபர்ஸ்ட் பெர்மிஷன், அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட். யாருமே அனௌன்ஸ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்றதுக்கு நினைக்க மாட்டாங்க. நம்ம சொல்லிட்டோம்னா அது நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இவங்க பெர்மிஷனே வாங்காம அனௌன்ஸ் பண்ணிட்டு பெர்மிஷன் வாங்க பூமி பூஜைலாம் பண்ணிட்டாங்க வந்து. ஆமா சார். அது உண்மையிலே வந்து நீங்க அனுமதி கேட்கணும். ஏன்னா நீங்க அதுக்கு அரசியல் குறுக்கீடு இருக்குதா, அதுல விஜய் மாநாட்டு நடக்கிறதுல தடுக்க வேண்டுமா, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமான்னு தாண்டி வந்து இப்போ காவல்துறைக்கான ஒரு இது விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ விநாயகர் சதுர்த்தி மோடி வர போறாரு, அடுத்தடுத்த பிரச்சனைகள் அப்படின் போது ஒரு பெரிய போலீஸ் போர்ஸே அங்க இறக்க வேண்டியதா இருக்கும். நீங்க அங்கே ஏதாவது நடந்து போச்சுன்னா போலீஸ் பாத்தீங்களா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி விமர்சனம் யாரா இருந்தாலும் வரதான் செய்யும். ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்ன்ற ஒரு கணிப்பு கண்டிப்பா உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படின்பொழுது அந்த அனுமதி கேட்டிருக்கணும். இங்க எங்க இது பண்றாங்கன்னு தெரியல. எங்களுக்கு முதல் மாநாடு நடத்தின அனுபவம் இருக்குது அப்படின்னு நிச்சயமா அனுபவம் இருக்கும். முதல் மாநாடு நடத்தின அனுபவத்தின் பேர்ல இந்த மாநாட்டுலாம் பாத்தீங்கன்னா முதல் மாநாட்டு அந்த தண்ணிக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆச்சுங்களா. அதெல்லாம் உடனே ஃபில் பண்ற மாதிரி, அதை ரீஃபில் பண்ற மாதிரியான விஷயங்கள், உணவுக்குன்னு தனியா இது குறிப்பாக ஒரு தொண்டர் படையை உருவாக்கி அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீங்க ஒரு பக்கம் பாதுகாப்பு கொடுங்க, நாங்க எங்க தொண்டர்களை வச்சு அதை பிரிச்சு மாவட்ட ரீதியா பிரிச்சு அவங்க வந்து பார்த்துப்பாங்க. இது தவிர பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருபவர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க மது அருந்தக்கூடாது, அப்புறம் வந்து வயதானவர்களை கூட்டின்னு வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் யாரும் வரக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா குழந்தைங்களை கூட்டின்னு வரக்கூடாது, மீறி வந்தீங்கன்னா அங்கேயே நிறுத்தி உங்களை திருப்பி அமைச்சிருவோன்ற மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயம். நீங்க சொல்றதும் ஒரு நல்ல பாயிண்ட். தேதி நீங்க சொல்லி நீங்க இந்த தேதி எனக்கு அவைலபிளா நம்ம ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு போறோம்னா அவன் எந்த தேதி சார் உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு நம்ம கேட்போம். வந்து இது எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. வந்து மதுரை மாநாடை ரொம்ப பெரிய லெவலுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். விஜய் அவர்கள் பேசுறதை பொறுத்து தான் அங்கே ஒரு 10 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 7 லட்சம் பேர் வந்து அதை பார்த்துட்டு
ஃபயரா வந்து நம்ம ஓட்டு போடுறோம் விஜய் சாருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அவர் பேசுவாரா? எல்லாருடைய இதுதான் வந்து நீங்கள் ஃபயரா, அதாவது வந்து நீங்கள் பயங்கர விஜய் அப்படி நீங்கள் சீமான் பேசுறது மற்றவர்கள் பேசுறதுலாம் அது அவங்களுடைய ஸ்டைல் போது நீங்கள் ரைட்டு உங்களுடைய ஸ்டைல்லே பேசுங்க. ஆனால் ரொம்ப பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? என்னென்ன பிரச்சனைகள், சமீப கால நல்ல பிரச்சனைகள், எதிர்வரும் காலத்தில் என்ன பிரச்சனைகள் வரக்கூடாது, இந்த ஆட்சியில் என்ன நடந்தது, மொத்தத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு நீங்கள் அதை ஒரு ஸ்பீச்சாகவே சொல்லாமன்றேன். ஒரு யதார்த்தமான பேச்சாகவே இருக்கலாமே. நீங்கள் மனப்பாடம் பண்ணி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. விஜய் மனப்பாடம் பண்ணி பேசுகிற விமர்சனங்கள்லாம் இருக்குது. எனக்கு வந்து விஜய்க்கு இருக்கிற அனுபவத்துக்கு, நான் சினிமா அனுபவத்துக்கு சொல்கிறேன் வந்து, நீங்கள் வந்து அவர் பிறந்த உடனே அரசியல்வாதி கிடையாது, அரசியல் குடும்பத்தில் வந்தவரும் கிடையாது. ஆனால் வந்து ஒரு விஷயத்தை உள்வாங்கி பேசுறது சினிமாவில் ஒரு பெரிய கலை வந்து அது அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. நீங்கள் சிவாஜி கணேசனுக்குலாம் வந்து அவருக்கெல்லாம் நடிகர் திலகத்துக்குலாம் பேப்பரில் படிக்க மாட்டார். பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறத கண்ணம்படி கேட்டுக்கிட்டு இருந்து பிசுறு தட்டாமல் போய் அதை சொல்லுவாராம். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை வந்து நேரடியாக பேசும் பொழுது விஜய் உள்ளேருந்து வர பிரச்சனைகள், நீங்கள் ரஜினிகாந்த் பேசுகிறாருல்ல, உதாரணத்துக்காக சொல்கிறேன், நான் தவறாக சொல்லுறது, நீங்கள் என்னடா இவர் ஒப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரியும் கிடையாது. உள்ளது அது என்னைக்குன்னா யதார்த்தமான ஒரு விஷயமா மாறும். அது வந்து உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரும். நீங்க சொல்ற மாதிரி அந்த பிரச்சனை ஆவேசமா பேச தேவையில்ல. வந்து ஒரு நீண்ட ஒரு உரையா, அது மக்களுக்கான ஒரு உரையா, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பேச்சா அது அமைஞ்சதுன்னா விஜய்க்கும் டிவிகே கட்சிக்கும் வருகிற 2026 எலெக்ஷனுக்கு ஒரு பெரிய பலமாக அமையும். விஜய் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கும். சார், இப்போ அவர் வந்து மேடையில பேச போற அந்த பேச்சு வந்து திரும்பவும் அதே திமுக பாஜக ஒழிப்பு அரசியல் தான் அவர் வந்து பேச போறாரா, இல்ல மக்கள் முன்னேறதுக்காக என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்றத பத்தியாவது இதுல பேசுவாரா? விஜய் என்ன ஸ்பீச் கொடுக்க போறாரு ஒரு பெரிய இதுவா இருக்குது வந்து. ஏன்னா நம்ம பேசுறதெல்லாம் விமர்சனமா விஜய் கவனிச்சிருப்பாரு. இது மாதிரி நிறைய பேர்லாம் பேசியிருப்பாங்க. வந்து கண்டிப்பா கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அது சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாரு. அதை தாண்டி நாங்க ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோன்ற ஒரு விஷயம் இருக்கு. இதனால அது பண்ணல சார். அதனால அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப காலம் இல்லை, மறுபடியும் சொல்றது, அவருக்கு வேணால் அவருடைய கட்சிக்கு வேணால் 8 மாதம் ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி இருக்கலாம். 24 அப்படிதான் கணக்கு பண்ணுவாங்க எல்லாரும் வந்து. அதனால வந்து கடகடன்னு ஓடிடும். அது எல்லாம் ஓடும்போது கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்க இதெல்லாம் பண்ணுவோங்க. ஒருவேளை இப்பயே சொல்லிட்டோம்னா அதை மொத்த கட்சிகள் காப்பி அடிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக அவர் ஒரு சஸ்பென்ஸா சொல்லாம கூட இருந்திருக்கலாம், சொல்லாம கூட வைக்கலாம். அவர் ஒரு ஜனவரி பிப்ரவரி மாத நெருக்கத்துல ஒரு பரப்புரைக்கு போகும்பொழுது நாம இதெல்லாம் பண்ணுவோம், இல்ல தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க இல்ல, அந்த அறிக்கையில சொல்லிக்கலாம்னு இருக்கலாம். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாநாட்டிற்கு அவ்வளவு லட்சம் பேர் வருவார்கள்னா அவங்களுக்கு அவங்க மூலியமாக போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் மீடியாக்கள் இன்னைக்கு அப்படி விஜயோட ஸ்பீச்சை காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதை என்ன சொல்றது, அந்த விஷயத்தை பல கோடி மக்களுக்கு போய் சேர்க்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச்சா இருக்கணும். விஜய் என்ன பிளான்ல இருக்காருன்னு தெரியல. வந்து சார், ஆரம்பத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு 12,500 இடத்துல கொள்கைகளை வந்து கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறதுக்கான மீட்டிங்ஸ் வந்து நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொல்லி ஒரு 5-6 நாள் வந்து நல்லா ஃபயரா அங்க நடக்குது இங்க நடக்குது, இந்த இடத்துல இத்தனை பேர் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய போட்டோஸ் ரிலீஸ் ஆச்சு, வீடியோஸ் ரிலீஸ் ஆச்சு. சேலத்துல வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கொட்டும் மலையிலையும் நின்று அங்க ரசிகர்கள் தொண்டர்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு சார். ஆனா அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே அதை பார்க்க முடிகிற மாதிரி இல்லையே சார். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா உங்களுக்கு? விஜயை தாண்டி அடுத்த கட்ட தலைவர்கள் யாரும் இல்லை. நீங்க விஜயை மையப்படுத்தி தான் எல்லாமே இருக்குது. விஜய் தான் அங்க ஸ்டார், வந்து அவர் தான் ஸ்டார். அந்த அடுத்த ஸ்டார்ன்ற ஒரு வேல்யூ கிடையாது. அது இன்னும் கொஞ்ச காலம் ஆகும். அது இப்போ ஆதவர்ஜன் நல்லா பேசுவார், ராஜ்மோகன் நல்லா பேசுவார், என் ஆனந்த் நல்லா பேசுவார். ரைட் தாண்டி நீங்க விஜய் வந்தால் மட்டும்தான் ஒரு பெரும் இது நடக்கும் பொழுது இந்த கட்சி கூட்டங்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த கொள்கை விளக்க கூட்டங்கள் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் இல்லாமல் போனால் அது ஒரு தெருமுனை கூட்டமாக தான் மாறிடும். அது நான் தவறா சொல்லுது, அது அப்படிதான் ஆகும். அதனால தான் விஜய் நிறைய அவங்க கட்சியில் உள்ளவங்களே சீக்கிரமா நடைபயணத்தை ஆரம்பிங்கண்ணா அப்படின்னு சொல்றது. அதுதான் வந்து நீங்க உங்க செல்வாக்கு காட்டியாகணும்னா நீங்கள் மக்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போனால் மட்டும்தான் உண்டு. வந்து அதை கையில் எடுத்தாமல் இந்த கொள்கை மீட்டிங்கு அப்புறம் இது நீங்க பூத் கமிட்டி மாநாட்டு கூட விஜய் இல்லாமல் அது நடந்ததுன்னா ஒன்றும் பெருசா இதுவாகாது. அதனால அவர் மட்டும்தான் ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு தலைவர். அவர் தான், அவர் போனா மட்டும்தான் எந்த மீட்டிங்கா இருந்தாலும் எடுபடும். மதுரையில வந்து மாநாட்டுக்கான பணிகள் எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இங்க விக்ரவாண்டியில போட்டதை விட அந்த இடத்துல வந்து ரேம்ப் வாக் ரொம்ப பெருசா போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் சார். அதாவது நான் ஃபுல்லாவே நடந்துட்டு பேசுற மாதிரி ஒரு பிளான்ல இருப்பாங்களா சார்? 85 ஏக்கர் அப்படின்னா 506 ஏக்கர் அப்படின்போது அது ஒரு பிரம்மாண்டமான மேடையா தான் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு நான் எந்த அளவுக்கு இது எதுவும் தெரியல. அது ஒரு அரசியல் இதுவா இல்லாமல் சினிமாவில் விஜயை வைத்து இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் கூட அங்கே மரியாதை செய்ய போகிறதா ஒரு தகவல்லாம் போகுது. நல்ல விஷயம் தான் அது.
ஏன்னா நான் திடீர்னு அப்படியே வந்து எடுத்தவொடனே அரசியல் தலைவராக வரல, இவங்கெல்லாம் தான் நான் காரணம், இவங்களாம் தான் என்னை சினிமாவில் உருவாக்கினவர்கள், இவர்களால் தான் மக்களுக்கு நான் தெரிய ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யப்படுறத ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடையாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரேப் வாக் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு போயிட்டு வரத்துக்கே வந்து ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் ஆகும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய இதுவாக போட்டிருக்காங்க. அது காரணம் என்னன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கூட்டம் இருக்கும்போது பிரம்மாண்டமான ஒரு மேடையாக கண்டிப்பாக இருக்கும். அது நம்ம வந்து விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டை விட மதுரையில் வந்து இன்னும் பெரிய லெவலில் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.